வணக்கம். அதாவது இன்னைக்கு எல்லாருமே வந்து நல்லா படிக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும். இப்படி தான் நம்ம ஆசைப்படுறோம். உங்களுக்கு வெறும் டிகிரி மட்டும் படிச்சீங்கன்னா, கண்டிப்பா வேலை கிடைக்கிறது கஷ்டம். ஸோ, நீங்க என்ன பண்றீங்க? அதோட சைட்ல டைப்ரைட்டிங் படிங்க. டைப்ரைட்டிங் இங்கிலீஷ், தமிழ், ஜூனியர், சீனியர் படிங்க. அதோட பார்த்தீங்கன்னா, இப்போ எந்த கம்பெனிக்கு போனாலும் எம்எஸ் ஆஃபீஸ் தெரிஞ்சிருக்கா? டேலி படிச்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. ஸோ, எம்எஸ் ஆஃபீஸில் மெயினாக அவங்க எதிர்பார்க்கிறது எக்ஸல், அட்வான்ஸ் எக்ஸல். இதுதான் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. காலேஜுக்கும் இந்த சர்டிஃபிகேட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் டைப்ரைட்டிங் முடிச்சுட்டு நீங்கள் எம்எஸ் ஆஃபீஸ் படிங்க. படிச்சுட்டு டிகிரியோட வேலைக்கு போனால் உங்களுக்கு சீக்கிரமாக வேலை கிடைக்கும். எல்லா கம்பெனிலையும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கீபோர்டு ஈஸியாக ஆப்ரேட் பண்ணுறவங்கள மட்டும்தான் செலக்ட் பண்ணுவாங்க. அதுதான் உண்மை. ஏன்னா ஒரு லெட்டர் அடிக்கிறதுனா டைப்ரைட்டிங் முடித்தவங்க 5 நிமிஷத்தில் முடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுவே டைப்ரைட்டிங் முடிக்காதவங்க ஒரே விரலில் ரொம்ப லேட் பண்ணுவாங்க. அப்போது கம்பெனி ஓனருக்கு என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா, நமக்கு சீக்கிரமாக வேலையாகணும், அந்த வேலை நீட்டாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. டைப்ரைட்டிங் முடித்தவங்க கம்ப்யூட்டரில் ஈஸியாக லெட்டர் அடிக்கலாம், ஸ்டேட்மெண்ட் அடிக்கலாம், எல்லாமே அடிக்கலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அருகில் உள்ள அரசு அங்கீகாரம் பெற்ற பள்ளியில் போய்